நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். நெடுங்கடலும் பரந்த பெருங்கடலும் தன் நீர்மை குன்றும் தன்னுடைய இயல்பான நீரளவு குறைந்துவிடும். தடிந்து எழிலி மேகங்கள் திரண்டு மழை பொழியாமல் இருந்தால் தான் நல்காதாகிவிடின் அவை மழை வழங்காமல் போனால். அதாவது மேகங்கள் மழையை வழங்காமல் விட்டுவிட்டால் பெரிய கடலுக்கு கூட அதன் இயல்பு குறைந்துவிடும். கடல் அளவற்ற நீரை கொண்டது போல தோன்றினாலும் அது கூட மழை சுழற்சியையே சார்ந்தது. மழை இல்லையெனில் நதிகள் வராது, நதிகள் இல்லையெனில் கடல் நிரம்பாது. ஆக உலகின் மிகப்பெரிய நீர்நிலையையும் மழை மீதுதான் தங்கியுள்ளது. மழை என்பது சாதாரண இயற்கை நிகழ்வு அல்ல, உலகின் வாழ்வாதார சுழற்சியின் அடிப்படை. இது நமக்கு முக்கியமான சில விஷயத்தை எடுத்துரைக்கிறது. நீரை காக்க வேண்டும், மழை நீரை சேமிக்க வேண்டும், இயற்கை சமநிலையை பாதுகாக்க வேண்டும். இல்லையெனில் கடல் கூட குன்றும் என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். நீர் சுழற்சி என்பது கடல், ஏரி, நதி போன்ற நீர்நிலைகளில் உள்ள தண்ணீர் சூரியன் வெப்பத்தால் ஆவியாகி மேலே எழுகிறது. இதை நீராவி என்று சொல்வோம். மேலே சென்ற நீராவி குளிர்ந்த காற்றில் சேர்ந்து சிறிய துளிகளாக மாறுகிறது. இதுவே மேகம் உருவாகும் நிலை. மேகங்கள் தண்ணீர் சேமிப்பு கிடங்கு போல. மேகங்களில் தண்ணீர் அதிகமாக சேரும்போது அவை கனமாகி கீழே விழும். இதுவே மழை. ஆகவே இந்த நீர் சுழற்சி சரியாக நடக்காவிட்டால் கடல் கூட குன்றிவிடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்.